எல்லா புகழும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே. உண்மையான கடவுளாகி அவர் ஒருவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணை இல்லாதவர். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்முடைய மரணத்துக்கு பின்னால் இந்த பூமியில் நாம் வாழ்ந்த அல்லது நாம் கடைபிடித்த மார்க்கமாக அல்லது வாழ்க்கை திட்டமாக இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிற சத்தியத்தை உணர்ந்து கொண்ட மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள்பாலிச்சிருக்காங்க. ரெண்டாவது, அந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான முகாந்திரம், த சோர்ஸ் ஆஃப் ரிலிஜன், த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ரிலிஜன் குர்ஆன் மட்டும்தான் அப்படிங்கிற சத்தியத்தையும் புரிந்து கொண்டிருக்கின்ற மக்களாக அல்லாஹ் நமக்கு கிருபை செஞ்சிருக்காங்க. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி கூறியவனாக இந்த ஜும்மா பிரசங்கத்தை நான் தொடங்குறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அல்லாஹ் சொல்கிறாங்க குர்ஆனில், மார்க்கமாக அல்லாஹ் உங்களுக்கு விரும்புவது சுலபத்தை அன்றி கஷ்டத்தை கிடையாது. குர்ஆன் மட்டும்தான் மார்க்கங்கிறது நம்ம எல்லாரும் கொண்டிருக்கக்கூடிய அடிப்படை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மார்க்கம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம், எதை செய்ய வேண்டும் என்று குர்ஆன் மூலமாக அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்காங்களோ அதை செய்யணும். எதை செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இறுதி வேதமாகிய இந்த குர்ஆன் மூலமாக நமக்கு தடை செஞ்சிருக்கிறாங்களோ அதை நம்ம செய்யக்கூடாது. இதுதான் மார்க்கம். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்ற கட்டளை அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கின்றதோ அதை செய்யணும். செய்யக்கூடாதுங்கிறது நீங்கள் செய்யக்கூடாது. குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் மட்டும்தான் உங்களுடைய இந்த செயல்பாடுகள் இருக்கணுமே தவிர குர்ஆன் அல்லாத மற்ற விஷயங்களையே அடிப்படையாக கொண்டு நீங்கள் செயல்படக்கூடாது. உதாரணத்துக்கு ஹதீஸ்கள், மதுஹபுகள், இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரியவர் சொல்றாரா, ஒரு பெரிய அறிவாளி அண்ணன் சொல்றார், யார் சொன்னாலுமே அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை குர்ஆனுக்கு வெளியில அல்லது குர்ஆனுக்கு புறம்பாகவோ குர்ஆனுக்கு எதிராகவோ இருக்குமே ஆனால் நாம் அதை பின்பற்றக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. தன்னுடைய தூதர் முஹம்மது நபி மூலமாக நமக்கு அல்லாஹ் இட்டிருக்கின்ற அடிப்படை கட்டளை இதுதான். முஹம்மது நபி தன்னுடைய வாழ்க்கையில மார்க்கத்தின் ஆதாரமாக குர்ஆனை மட்டும்தான் ஃபாலோ பண்ணாங்க. குர்ஆன் அல்லாத மற்ற விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணல. இது ரொம்ப ஈஸியா வெளிப்படையான நிதர்சனமான ஒரு உண்மை. காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹதீஸ்களுக்கும் முஹம்மது நபிக்கு சம்பந்தம் இல்லைங்கிறதுக்கு உண்டான ஆதாரங்களை நம்ம பார்த்தோம். முஹம்மது நபி மரணம் அடைஞ்சு 300 ஆண்டுகளுக்கு பின்னால வந்ததுதான் இந்த ஹதீஸ்கள். முஹம்மது நபி காலத்துல எந்த ஹதீஸும் கிடையாது. முஹம்மது நபி காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு எந்த ஹதீஸ்களும் தெரியாது. அன்னைக்கு வாழ்ந்த நன்னறியாளர்களுக்கு ஹதீஸ்கள் தெரியாது. ஹதீஸ்கள் அனைத்துமே முஹம்மது நபி மரணம் அடைஞ்சு 8 தலைமுறைகளுக்கு பின்னால வந்த ஒரு விஷயம். ஆகையினால நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஃபர்ம் பிலீஃப், உறுதியான திடகாத்திரமான நம்பிக்கை, குர்ஆன் மட்டும்தான் மார்க்கத்திற்கான ஆதாரம். இந்த நம்பிக்கையிலிருந்து நாம ஒரு கடுகளவு கூட பிசகிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவாங்க. அந்த குர்ஆனில் இருந்து இன்றைக்கு எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு தடுத்திருக்கிறாங்க, த ப்ரொஹிபிஷன்ஸ், தடை செய்யப்பட்டவைகள் எவை, திரும்பி பாருங்க. தடை நமக்குன்னு அல்லாஹ் செய்யக்கூடாது எதை தடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். பொதுவா மார்க்கமாக உங்களுக்கு அல்லாஹ் சுலபத்தை தான் ஏற்படுத்தியிருக்காங்க, கஷ்டத்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள், ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, குர்ஆனை கொண்டு எந்த ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம்னாலும் முழு குர்ஆனையும் பெரட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு காலத்தில் நமக்கு இருந்துச்சு. அதை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு லேசாக்கி இருக்கிறாங்க. ரஷாத் கலீஃபா அப்படிங்கிற ஒரு தூதர் மூலமாக இந்த குர்ஆனை நமக்கு கொடுத்து இதுல இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அவரே தன்னுடைய உழைப்பின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டார். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவர் உழைச்சு இண்டெக்ஸ், உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வேணும்னாலும் இப்ராஹிம் நபியை பத்தி பார்க்கணுமா, ஆபிரஹாம்ங்கிற இண்டெக்ஸை கரெக்ட், அந்த ஆபிரஹாம் பார்த்து எந்தெந்த வசனங்கள் இப்ராஹிம் நபியை குறிக்கக்கூடியதாக இருக்கு, மூசா நபியை குறிக்கக்கூடிய வசனங்கள் எது நீங்க பார்க்கணும்னு விரும்பினா மோசஸ்ங்கிறத பிரிச்சு பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜீசஸை பத்தி பார்க்கலாம். இப்படி எந்த ஒரு விஷயத்தை குர்ஆனில் இருந்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகின்றீர்களோ அந்த விஷயத்தை நீங்கள் எளிதில் அறிந்து கொள்ளும் பொருட்டு அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. இந்த இண்டெக்ஸில்
ப்ராஹிபிஷன்ஸ், எது எதுதான் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்கு. முதல்ல அடல்டரி, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் விபச்சாரம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீங்கள் விபச்சாரத்தின்பால் நெருங்க வேண்டாம் அல்லாஹ் சொல்றாங்க. அது குறித்த சிந்தனை உங்களுக்கு வர வேண்டாம், அது ரொம்ப கேவலமான ஒரு செயல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. மிக மட்டமான ஒரு செயல். அது மட்டும் இல்லாம டோன்ட் ஸ்டேர் அட் விமென் சொல்லுது குர்ஆன். பொம்பளைங்க நீங்க முறைச்சு பார்க்காதீங்க, வெறிச்சு பார்க்காதீங்க, ரொம்ப கண்ணியமா நீங்க இருங்க, விபச்சாரம் குறித்து சிந்தனை கூட நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லுது குர்ஆன். 17:32 திருமணம் செய்து கொள்ள வசதி இல்லாதவர்கள் அல்லாஹ் தன் அருளில் இருந்து அவர்களுக்கு வழங்கும் வரை ஒழுக்கத்தை பேணிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தாம்பத்தியம் என்பது திருமணத்திற்கு பின்னர் உங்களுக்கு அல்லாஹ்வால அனுமதிக்கப்பட்ட அந்த மனைவரிடத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கறத அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்க. அது வரைக்கும் நீங்கள் ஒழுக்கத்தை பேணிக் கொள்ள வேண்டும், கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் குர்ஆன் சொல்லுது. கற்புங்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது. பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு, ஆண்களுக்கு கற்பு இல்லைங்கிறது இல்லை. குர்ஆனை பொறுத்த மட்டும் கற்பு என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது. நம்பிக்கை பொறுத்த மட்டும் ஆண்களும் பெண்களும் சமம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. நம்பிக்கை பொறுத்த மட்டும் ஆண்களும் பெண்களும் சமம் அல்லாஹ் சொல்றாங்க. உங்கள் ஊழியர்களில் திருமணம் செய்து கொள்வதற்காக விடுதலையை அடைய விரும்புபவர்களுக்கு அவர்கள் நேர்மையானவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு விட்டால் அவருடைய விருப்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் உங்களுக்கு அல்லாஹ் அளித்திருக்கின்ற அல்லாஹ்வின் பணத்திலிருந்து, இப்ப நம்ம சம்பாதிச்சோம் நம்முடைய திறமைன்னு சொல்ற வாதம் எல்லாம் போய், ஒரு மனிதன் பணக்காரனா இருக்கிறாரு, இன்னொரு மனிதன் ஏழையாக இருக்கிறான்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் தான் காரணம் குர்ஆன் சொல்லுது. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம். God is the one who makes you rich or poor. கடவுள் தான் உங்களை பணக்காரராகவோ அல்லது ஏழையாகவோ ஆக்குகின்றவர். என்னுடைய திறமை, என்னுடைய புத்திசாலித்தனம் சொல்றதுக்குலாம் இங்க வேலை இல்லை. எத்தனையோ திறமசாலிகள் பண வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளால பார்க்க முடியுது. எத்தனையோ புத்திசாலிகள் கஷ்டப்படுறாங்க, வறுமையில வாடுறாங்க. ஆக வருமானமாகட்டும், அவர் அடையக்கூடிய ஒரு பணக்காரரோ ஏழையோ தீர்மானிப்பதாகட்டும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குன்னு சொல்லி குர்ஆன் நமக்கு சொல்லுது. உங்களுடைய பெண்களை அவர்கள் கற்புடையவர்களாக இருக்க விரும்பினால் இவ்வுலக பொருட்களை தேடி அவர்களை விபச்சாரம் செய்வதற்காக நிர்பந்திக்க வேண்டாம். எவரேனும் அவர்களை நிர்பந்தித்தால் அப்போது கடவுள் அவர்கள் நிர்பந்திக்கப்படுவதை காண்பதால் மன்னிப்போராகவும் கருணையாளராகவும் இருக்கின்றார். சோ யாரையும் விபச்சாரத்திற்கு நிர்பந்திக்க கூடாதுங்கிற ஒரு கருத்தை இந்த வசனம் நமக்கு சேர்த்து சொல்லு. தொடர்ந்து தடைகளாக குர்ஆன் சொல்லக்கூடியது முதல்ல விபச்சாரம், இரண்டாவது அக்ரெஷன், வலுச்சண்டை. யார்கிட்ட நீங்க வலுச்சண்டைக்கு போகாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணா நிறைய சிரமங்களை நம்மளால் தவிர்க்க முடியும். உதாரணத்துக்கு வண்டியில போறோம், யாராவது ஒருத்தர் வந்து இடிச்சிட்டா கூட நம்ம வாட்டுக்கு போயிட்டா பிரச்சனை கிடையாது. அவனோட நம்ம வாதம் பண்றோம், நம்ம சண்டைக்கு போனா நிச்சயமா அதுக்கு பின்னால ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குது, ஒரு பின்விளைவு இருக்குது. அல்லாஹ் சொல்றாங்க வலுச்சண்டைக்கு நீங்க போகாதீங்க. வலுச்சண்டை செய்பவர்களை அல்லாஹ் விரும்புறது இல்லை. யார் வலுச்சண்டை செய்யறாங்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புறது இல்லை. மூணாவது ஆல்கஹால், மது. ஒரு இடத்துல அல்லாஹ் ஆல்கஹால்னு சொல்றாங்க, இன்னொரு இடத்துல ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால்னு சொல்லப்பட்டிருக்கு குர்ஆன்ல. மது மட்டும் நமக்கு தடுக்கப்பட்டதில்லை. மொத்தத்தில் a thing which alters your mind is a drug. எந்த ஒரு பொருள் உங்களுடைய மனநிலையை தடுமாற செய்யுமேயானால், உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடியதாக இருக்கின்ற எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி. சில பேர் துணியில பெட்ரோல் அப்படியே ஊத்தி உரிவாங்க, அது ஒரு வகையான போதை, அதுவும் ஹராம். மொத்தத்தில் போதை ஏற்படுத்தக்கூடிய, போதை ஊட்டக்கூடிய அனைத்தும் ஹராம்ங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. வெறும் மதுவதான சொல்லுதுன்னு சொல்லி நீங்க வாதம் பண்ண முடியாது. கஞ்சா போதை ஊட்டக்கூடிய பொருள், உங்களை நிலை தடுமாற செய்கின்ற அனைத்தும் உங்களுக்கு ஹராம். ஊசி குத்துறாங்க, ஒரு மாதிரியான போதை ஊசி ஹராம். போதை ஊட்டக்கூடிய பொருட்கள், இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் வேற எந்த ஒரு மொழிபெயர்ப்புலையும் உங்களால பார்க்க முடியாது. மதுன்னு தான் போட்டிருப்பாங்க. மது மட்டுமல்ல நமக்கு ஹராம், போதை ஊட்டக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நமக்கு தடுக்கப்பட்டதாக இருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அது தொடர்ந்து பேக் பைட்டிங், புறம் கூறுவது, ஒருத்தரை பத்தி பின்னால புறம் சொல்றது, அவதூறு சொல்லுவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்த ஒரு விஷயமா இருக்கு. எல்லாத்துக்கும் குர்ஆன் ஆதாரம் இருக்கு, எல்லாத்துக்கும் குர்ஆன் வசனங்கள் இருக்கு. தொடர்ந்து கான்ஸ்பிரசி, சதி ஆலோசனை, ஆலோசனை நமக்கு தடுக்கப்படலை. மஷூரா செய்யுங்கன்றாங்க அல்லாஹ். எந்த ஒரு காரியத்துக்கும் செய்யறதுக்கு முன்னால நீங்க கூடி ஆலோசனை பண்ணுங்க.
கான்ஸ்பிரசினா சதி ஆலோசனை, கெடுதல் ஏற்படுத்தும் முகமாக செய்கின்ற ஆலோசனை, கெட்ட ஆலோசனை, அது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. டிஸ்ஆனஸ்டி அண்ட் பிரைபரி, நேர்மையின்மை அல்லது ஊழல் மற்றும் லஞ்சம் அல்லாஹ் தடுத்திருக்காங்க. லஞ்சம் வாங்குறதுக்கு அனுமதி இல்லை. அடுத்தவன் பொருளை அபகரிக்கும் முகமாக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க நெருங்க வேண்டாம் குர்ஆன் சொல்லு. இன்னொருத்தன் பொருளை சூறையாடுறதுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்க போகாதீங்க, அல்லாஹ் தடுக்கிறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து ட்ரக்ஸை குறித்த வசனங்களும் இருக்கு. ஈவில் ஒர்க்ஸ், பாவகரமான காரியங்கள், எந்த செயலாக இருந்தாலும் நமக்கு தெரியும், நம்ம செய்யும் போதே நமக்கு தெரியும் தப்பு ரைட்டு. அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு செவிப்புலன், பார்வை புலன், அறிவு திறன் இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டிருப்பதன் நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்கும் சரிபார்ப்பதற்குமே. இவற்றின் செயல்பாடுகள், இவற்றின் பயன்பாடுகள் குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு கண்ணு கொடுத்தன, காது கொடுத்தன, கேட்கும் திறனை கொடுத்தன, பார்க்கும் திறனை கொடுத்தன, அறிவு திறனை கொடுத்தன, இவற்றை எவ்வாறு நீ பயன்படுத்தலாம் என்பது குறித்து உன்னிடத்தில் கேள்வி கேட்கப்படும் குர்ஆன் நமக்கு சொல்லுது. ஆக சிந்திக்கணும், சரிபார்க்கணும். எதை ஒன்றையுமே நீங்க பிளைண்டா ஃபாலோ பண்ண சொல்லி குர்ஆன் சொல்லல. செவிடர்கள் போல் ஊமையர்கள் போல் வாழணும்னு அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கல. சிந்திக்கணும், சரிபார்க்கணும். ஈவில் ஒர்க்ஸ் 6:151 அல்லாஹ் சொல்றாங்க, முஹம்மது நபி மூலமாக நமக்கு இட்டிருக்கின்ற கட்டளை, வாருங்கள், உங்களுடைய இரட்சகர் உண்மையாகவே உங்களுக்கு தடை செய்திருப்பவற்றை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். அல்லாஹ் உங்களுக்கு உண்மையிலேயே எதை தடை செஞ்சிருக்காங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். அவருடன் இணை தெய்வங்களை நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வோட நீங்க இணை தெய்வங்களை ஏற்படுத்தக்கூடாது. இணை தெய்வம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்ன? கடவுளுக்கு இருக்கின்ற தன்மைகளிலே ஏதேனும் ஒரு தன்மை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இருக்கும் என்ற நம்பிக்கை நீங்கள் கொள்வீர்களே, ஆனால் அது இணை தெய்வ வழிபாடு, அது இணை வைக்கிறது, ஷிர்க். அல்லாஹ்வை தவிர மற்றவர்களாலும் அல்லாஹ்வை போல் செயல்பட முடியும், இது ஒரு வகையான ஷிர்க். இன்னொரு வகையான ஷிர்க் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களால் செயல்படுத்தப்படுறது என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளோடு மற்றவருடைய வார்த்தைகளை கம்பேர் பண்ணுது, சமமாக்குவது. அல்லாஹ்வுடைய வார்த்தையோட, அல்லாஹ்வுடைய வார்த்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல இந்த குர்ஆனை தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த குர்ஆன் அல்லாத மற்ற விஷயங்களும் மார்க்கத்திற்கான ஆதாரமே சொல்றது ஷிர்க். நல்லா மைண்ட்ல நிலைநிறுத்திக்கங்க. அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனும் குர்ஆன் அல்லாத மற்ற விஷயங்களும் மார்க்கத்திற்கான ஆதாரமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஷிர்க், இணை தெய்வ வழிபாடு, மன்னிப்பிற்கு அப்பாற்பட்ட குற்றமாக அல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை வேற ஒருத்தருடைய வார்த்தையோட கொண்டு போய் சமப்படுத்துவது அல்லது அதுக்கு மேல கொண்டு போல். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல குர்ஆனுக்கு மேலதான் மற்ற விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஹதீஸ்களின் அடிப்படையில் தான் இஸ்லாம் பின்பற்றப்படுது. இஸ்லாம்ங்கிற பேர்ல பின்பற்றப்படுகிற விஷயங்கள் அனைத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஹதீஸ்ங்கிற பேர்ல குர்ஆனுக்கு மேல போயிருச்சு. உதாரணத்துக்கு குர்ஆனை நமக்கு சொன்ன முஹம்மது நபி லா இலாஹா இல்லல்லாஹ்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. குர்ஆனை நமக்கு சொன்ன முஹம்மது நபி மார்க்கத்தில் நிர்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இஸ்லாத்துல நிர்பந்தமே இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொன்னாங்க, விரும்புவோர் ஏற்கட்டும், விரும்புவோர் நிராகரிக்கட்டும். உங்களுக்கு குர்ஆனின் அடிப்படையில் மார்க்கத்தை பின்பற்றணுங்கிற விருப்பம் இருந்தா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லையா, யாரும் உங்களை கம்பல் பண்ண முடியாது. ஏன்னா உங்களை அல்லாஹ் தனியா படைச்சிருக்காங்க. நீங்க அல்லாஹ்விடத்துல கணக்கு கொடுக்க தனியா போவீங்க. தனித்தனியாக நாம் படைத்திருக்கின்றோம், உங்களிடத்துல கேள்வி, என்னிடத்துல கேள்வி கணக்குக்காக நீங்க தனித்தனியா வருவீங்க அல்லாஹ் சொல்றாங்க. நிர்பந்திக்க முடியாது. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் என்ன சொல்லுது, யார் மார்க்கத்தை விட்டு போயிட்டானோ தலையை வெட்டி உயரத்தை குறை அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறதா ஒருத்தர் பேசுறாரு. கொலை செஞ்சிருங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு, இவங்க சொல்லக்கூடிய இஸ்லாத்தை விட்டு யாராவது விலகி போயிட்டாங்கன்னு சொன்னா தலையை வெட்டி உயரத்தை குறைக்கணும்டா என்ன அர்த்தம்? தலையை வெட்டிட்டாலே ஆள் இறந்து போயிடும். மொத்தத்தில் கொலை செய்யும்படியான உத்தரவை ரொம்ப நாசுக்கா சொல்றாங்க. கொலை செய்யணுங்கிறத இங்கிலீஷ்ல யூஃபிமிசம் ஒன்று சொல்லுவாங்க. கசப்பான உண்மைகளை நாசுக்காக சொல்லுவது. கால் கழுவிட்டு வாங்க, டாய்லெட்டுக்கு போயிட்டீங்கன்னா கால் கழுவிட்டு வாங்கம்பாங்க. சோ அந்த கசப்பான விஷயத்த ஒரு நளினமா சொல்றது, அந்த மாதிரி சொல்றாங்க ஹதீஸ்ல. எப்படி யாரு ஹதீஸை மார்க்கத்தின் ஆதாரமா கொள்ளலையோ, ஹதீஸ்களை பின்பற்றவில்லையோ, அல்லது குர்ஆன் மட்டும் மார்க்கத்திற்கான ஆதாரம் சொல்றாங்களோ அவங்கள தலையை வெட்டி உயரத்தை குறைங்க. அவர் பேசின பேச்சுக்கு உண்டான கருத்து இதுதான். தலையை வெட்டி உயரத்தை குறைங்கன்னு அர்த்தம், கொன்னுடுங்க, கொலை செஞ்சிருங்க, இதான் மார்க்கம். அல்லாஹ் சொல்றாங்க, விரும்புவோர் ஏற்கட்டும், விரும்புவோர் நிராகரிக்கட்டும். there shall be no compulsion in religion. மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது இருக்கவே கூடாது. மார்க்கத்தில் யாரும் பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வலுக்கட்டாயம் பண்ண முடியாது.
அவங்களுக்கு சுதந்திரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்காங்க. அதை பறிக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. ஆக அல்லாஹ் சொல்றாங்க, அவருடன் இணை தெய்வங்களை நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு இட்டிருக்கின்ற இரண்டாவது மிகப்பெரிய கட்டளை. முதல் கட்டளை ஐடல் வர்ஷிப் பண்ணக்கூடாது. இரண்டாவது யூ ஷால் ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். ஷால்ங்கிற வேர்டு ஒரு அடிமை, ஒரு எஜமானர் தன்னுடைய அடிமைக்கு பயன்படுத்துற வார்த்தை. கண்டிப்பாக நாம் பின்பற்றியே ஆக வேண்டும். யூ ஷால் ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கண்ணியம் செய்தே தீர வேண்டும், கண்ணியம் செய்தே ஆக வேண்டும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்களை இரண்டாம் பட்சம் ஆக்கிட முடியாது. உங்களை பொறுத்த மட்டும் உங்களுடைய பாதுகாப்புக்கு, உங்களுடைய வெற்றிக்கான கட்டளைகளில் இரண்டாவது கட்டளையாக அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடியது பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும். லேசான வெறுப்பை கூட நீங்க உங்கள்கிட்ட காட்ட முடியாது. ஸ்லைட்டஸ்ட் அனைன்ஸ் சொல்லுது குர்ஆன். சீனு போட்டிருப்பாங்க தமிழ்ல. அதை விட குறைந்த அளவு கூட நீங்க என்ன செய்ய முடியாது, உங்களுடைய வெறுப்பை உங்களுடைய பெற்றோரிடத்துல காட்ட முடியாது. உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய உங்களை படைச்ச ரப்பல் ஆலமீனுடைய கட்டளை இது. உங்களை படைச்சு உங்களை பாதுகாக்கிற, உங்களுக்கு உணவளிக்கின்ற, குர்ஆன்ல சொல்றாங்க அல்லாஹ், நாமே அவர்களுக்கு உணவளிக்கின்றோம். நமக்கு உணவளிக்கின்ற நம்முடைய ரப்பு சொல்றாங்க, உன்னுடைய பெற்றோருக்கு நீ கண்ணியம் செலுத்தி ஆகணும். வறுமைக்கு அஞ்சி உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யக்கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்றாங்க, வறுமைக்கு பயந்து பிள்ளைங்களை கொண்டுடாதீங்க. அபாஷன் a murder குர்ஆன் சொல்லுது. கருக்கலைப்பு ஒரு கொலை, கருச்சிதைவு செய்வது என்பது ஒரு கொலையேன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. வறுமைக்கு பயந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கொண்டுடாதீங்க. நாமே உங்களுக்கும் அவர்களுக்கும் வழங்குகின்றோம். உங்களுக்கு நான் சோறு கொடுக்கிற மாதிரி அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன். எவ்வாறு உங்களுக்கு நாம் உணவளிக்கின்றோமோ அவ்வாறு உங்கள் பிள்ளைகளுக்கு நாம் உணவளிக்கக்கூடியவராக இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, வறுமைக்கு பயந்து பிள்ளைங்களை கொன்றாதீங்க. வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ பெரும் பாவங்களை நீங்கள் செய்யக்கூடாது. நான் வெளியில குடிக்கிறதுல தனியா ஒளிஞ்சு குடிக்கிறேன்னா நீங்க போக முடியாது. வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. யாருமே பார்க்கலன்னு சொல்லி நீங்க ஒரு தப்பு பண்ணிட முடியாது. wherever you are God is with you னு குர்ஆன் சொல்லு. நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றார். நீங்க 2 பேரா இருந்தா மூணாவது அல்லாஹ், 3 பேரா இருந்தா நாலாவது அல்லாஹ், 4 பேரா இருந்தா அஞ்சாவது அல்லாஹ். ஒரு லைனா அல்லாஹ் சொல்றாங்க. லட்சம் பேரா இருந்தா 1001 அல்லாஹ். அதனால நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்க கூட இருக்கிறாங்க. யாருமே இல்ல, நீங்க தப்பு பண்ணிட முடியாது. நாளைக்கு பதிவேட்டை பார்க்கக்கூடிய குற்றவாளி சொல்லுவான்னு சொல்லி குர்ஆன் நமக்கு சொல்லுது. என்ன இந்த பதிவேடு எதையுமே விட்டுலையே, எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டிருக்கின்றதே இந்த பதிவேடு அப்படின்னு நாளைக்கு குற்றவாளி சொல்வான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அவர்கள் செய்கின்ற அனைத்தையும், அவர்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்தையும் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் சொல்றாங்க. நம்முடைய தூதர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் அவங்களுக்கு முன்னால கொண்டு வரப்படும். பதிவேடுகள் அவர்களுக்கு முன்னால கொண்டு வரப்படும். நாம் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றது அப்படிங்கிற நினைப்பு நமக்கு இருக்கணும். நல்லது மட்டும் செய்யணும்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணணும். அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யணும். நல்லதோ கெட்டதோ அல்லாஹ் நாடாம நாம செய்ய முடியாது. குர்ஆன் சொல்லக்கூடிய முக்கியமான உபதேசங்கள்ல ஒண்ணு, நீங்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு வழிகேடுங்கிறதே கிடையாது. எப்பவுமே நீங்க நேர்வழியில இருப்பீங்க. யூசுஃபை குறித்து சொல்லக்கூடிய அந்த சம்பவம் அதுதான் சொல்லு. ஆல்மோஸ்ட் லீண்ட் வித் அடல்டரி. யூசுப் ஒரு நபி, அழகான நபி. அவரை பார்த்து மலக்குன்னு சொன்னாங்க பெண்கள். அவ்வளவு அழகான அந்த மனிதர் கிட்டத்தட்ட விபச்சாரத்தில் விழுந்து விட்டார். நாம் நம்முடைய சான்றை கொண்டு அவரை காப்பாற்றி இருக்காவிட்டால் அவர் தப்பு பண்ணியிருப்பார். அவரும் மனுஷர் தான். எதுக்காக இதை சொல்றோம்டா, எல்லா நபிமார்களும் மனிதர்கள் தான், மனித தன்மைக்கு உட்பட்டவங்க, தவறுகளுக்கு சப்ஜெக்ட் டு எரர்ஸ். எல்லா தூதர்களும் எல்லா நபிமார்களும் தவறுகளுக்கு உட்பட்டவர்கள், உங்களை போன்ற மனிதர்கள். குர்ஆன் சொல்லுது, உங்களை போன்ற மனிதர்கள். நீங்க செய்யக்கூடிய நல்ல செயல்கள் செய்வாங்க. உங்களை மாதிரி சில்லி புத்திஸ் அவங்களுக்கும் இருக்கும். ரஷாத் சொல்றாரு, எல்லா குணம் உங்களை போன்றன்னா உங்களுடைய கேரக்டர்ஸ் இருக்கு அவர்கிட்ட. அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆகையினால நீங்கள் வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ பெரும் பாவங்களை நீங்கள் செய்யக்கூடாது. பெரும் பாவங்களாக குர்ஆன் சொல்லக்கூடியது கொலை, குடி, ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால், கேம்பிளிங். இதெல்லாம் பெரிய பாவம். மிகப்பெரிய பாவமாக சொல்லக்கூடியதுல குடி இருக்கு, சூது இருக்கு, கொலை இருக்கு. எதையுமே நீங்க செய்யக்கூடாது அல்லாஹ் சொல்றாங்க. நீதியை நிலைநாட்டுவதற்காகவே அன்றி நீங்கள் கொலை செய்யக்கூடாது. கொலையே செய்யக்கூடாது அல்லாஹ் சொல்ல, நீதியின் போக்கிலே தவிர, நீதத்தின் அடிப்படையிலே தவிர. ஒரு தொழில் ரீதியாக கொலை செய்யக்கூடிய ஒருவனுக்கு மரண தண்டனை நியாயமானது.
கொலை செய்யறதே தொழிலா வச்சிருக்கான், கூலிப்படையா இருக்கிறான், அவனை கொலை செய்யறது குற்றம் இல்லை. ஆனா சட்டம் தான் தண்டிக்கணும், நீதியின் போக்கிலே தவிர நீங்கள் யாரையும் கொலை செய்தல் ஆகாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. கடவுள் உயிரை புனிதமாக்கி இருக்கின்றார், நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு இவை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையாகும் என்று கூறுவீராக சொல்லி முகமது நபி பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளை. இணைய வழிபாடு செய்யக்கூடாது, பெற்றோரை கண்ணியப்படுத்தணும், குடிக்க கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. காரணம், நீங்க இதை பின்பற்றி ஆகணும். இந்த உலகத்துல வாழக்கூடிய நாட்கள் ரொம்ப கம்மி, கண்டிப்பா செத்து போயிடுவோம். மரணம் என்பது மனிதனுடைய சத்தியமாக, லைஃப் இஸ் த சாரி டெத் இஸ் த ஃபேக்ட் ஆஃப் லைஃப். மரணம் தான் வாழ்க்கையின் சத்தியம், வாழ்க்கையின் உண்மை. எது? மரணம் தான். சாதிக்கிறானா இல்லையா மனுஷன் சாவுறான், செத்தே தீரணும். சில பேர் சாதிக்கலாம், சில பேர் சாதிக்காம போகலாம், ஆனா எல்லாரும் ஒரு நாள் இறந்தே தீரணும். மரணம் என்பது மனிதனுடைய விதி. தொடர்ந்து அல்லாஹ் 6:152 அனாதைகளின் பணத்தை அவர்கள் முதிர்ச்சி அடையும் வரையில் நன்னெறிமிக்க முறையில் என்று நீங்கள் தொடக்கூடாது. ஏதாவது அனாதையுடைய பணம் கொண்டு வந்தா நன்னெறி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கவே தவிர நீங்க அந்த பணத்தை டச் பண்ணாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க, தொடாதீங்க. நீங்கள் வியாபாரம் செய்யும் போது நியாயத்தோடு முழு எடையையும், வியாபாரம் பண்ணும்போது எடையா ஒரு டன்னு கொடுத்துருங்க, 1 கிலோனா 1 கிலோ கொடுங்க. எடை மோசடி செய்யாதீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. எடையில திருடாதீங்க. 1 கிலோவுக்கு 900 கிராம் கொடுக்காதீங்க, 950 கொடுக்காதீங்க, 999 கொடுக்காதீங்க. 1 கிலோண்டா 1000 கிராம் நீங்க கொடுத்துருங்க. முழு அளவையும் முழு எடையும் முழு அளவையும் நீங்கள் கொடுங்க. 1 மீட்டர்னா 1 மீட்டர் கிளி, 90 சென்டிமீட்டர் கிளிக்காதீங்க. எடை போட்டா முழு எடையை கொடுங்க, அளந்தா கரெக்டா அளந்து கொடுங்க, நியாயமான முறை அளந்து கொடுங்க. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. எந்த ஒரு ஆன்மாவின் மீதும் அதன் சக்திக்கு மேல் நாம் சுமத்துவதில்லை, இது அல்லாஹ்வுடைய விதி. என்னுடைய சக்திக்கு மேல என்ன அல்லாஹ் சோதிக்கவே மாட்டாங்க. என்னுடைய சக்திக்கு மேல நிச்சயமா சோதனை கிடையாது, உங்களுடைய சக்திக்கு மேல உங்களுக்கு சோதனை கிடையாது. எந்த ஒரு ஆன்மாவின் மீதும் அதன் சக்திக்கு மேல் நாம் சுமத்துவதில்லை. உங்களுடைய உறவினர்களுக்கு எதிரானாலும் கூட நீங்கள் சாட்சி சொல்லும் போது முற்றிலும் நீதத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும். சொந்தக்காரன் அத்தாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், பெத்த பிள்ளையா இருக்கட்டும், சாட்சி கூண்டுல ஏறினா நீங்க பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. சத்தியத்தை தான் சாட்சியா நீங்க சொல்லணும், பொய் சாட்சி சொல்லக்கூடாது. என்னுடைய பிள்ளையாச்சு அந்த சாட்சிலாம் பாதிக்கப்படுவார்டா சொல்ல முடியாது. நம்ம இந்த துனியாவில் வேணா வெற்றியை நீங்க பார்க்கலாம், ஆனா மறு உலகத்துல நீங்க இதுக்கான பதில் சொல்லி ஆகணும். குர்ஆன் சொல்லு, பொய் சாட்சி சொல்லக்கூடாது. நீங்கள் முற்றிலும் நீதத்தோடு இருக்க வேண்டும். கடவுளுடனான உங்களுடைய உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு இவை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளாக இருக்கின்றன சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போம். தூபு இலல். அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே. உண்மையான கடவுளாகி அவர் ஒருவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணை இல்லாதவர். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, பேக் பைட்டிங், புறம் கூறுவது, அது குறித்து சொல்லக்கூடிய வசனம் 49:12 நம்பிக்கை கொண்டவரே. இதுல இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சேர்த்து சொல்றாங்க, சந்தேகப்படாதீங்க. ஸ்லைட்டஸ்ட் சஸ்பிஷன் இஸ் சின்ஃபுல். லேசான சந்தேகம் கூட பாவகரமானது, நீங்க சந்தேகப்படாதீங்க. நம்பிக்கை கொண்டவரே, எந்த சந்தேகத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த சந்தேகத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒரு சிறிதளவு சந்தேகம் கூட பாவகரமானதாகும். நீங்கள் ஒருவர் மற்றவரை வேவு பார்க்க வேண்டாம். உளவு வேலை பார்க்காதீங்க. உளவுண்டா நான் இங்க இருக்கிறத கேட்டு போய் அங்க சொல்றது, இங்க இருக்கிறத கேட்டு போய் அங்க சொல்றது, அங்க உள்ளதுக்கு சிண்டு முடிக்கிறது. உளவு வேலை பார்க்காதீங்க, வேவு பார்க்காதீங்கன்னு நல்லா சொல்றாங்க. ரொம்ப கேவலமான ஒரு செயல் அது. யாரும் என்னத்தையும் பேசிட்டு போறாங்க, உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு போங்க, உங்க காது அங்க விடாதீங்கன்னு அர்த்தம். அவங்க சொல்றத நீங்க கேட்டு இன்னொருத்திட்ட போய் சொல்றது. சிறிதளவு நீங்க வேவு பார்க்க கூடாது.
அன்றி நீங்கள் ஒருவர் மற்றவரை புறம் கூறவும் வேண்டாம். ஒருவர் மற்றவரை பத்தி பின்னால போய் பேச வேணாம். ஒருத்தரை பத்தி பின்னால நீங்க பேசாதீங்க. நன்னறியான காரியங்களாக இருந்தா நீங்க பேசலாம். அவர் மீது அவதூறு குற்றச்சாட்டில் நீங்க வைக்காதீங்க. இது உங்களுடைய இறந்து போன சகோதரனுடைய மாமிசத்தை தின்பதை போன்று வெறுப்பிற்குரிய செயலாகும். அந்த மாதிரி நீங்க செஞ்சா செத்து போன உங்கள் சகோதரனுடைய மாமிசத்தை மையத்தை அறுத்து திங்கிற மாதிரி, பொணத்தினுடைய கறி அறுத்து திங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. நீங்கள் நிச்சயமாக இதனை வெறுப்பீர்கள். யாராவது பொணத்தை திங்க விரும்புவாங்களா? அல்லாஹ் சொல்றாங்க. செத்து போன ஒரு பொணத்தை, இறந்து போன ஒரு உடல் பிராணியினுடையதா இருந்தா கூட திங்கக்கூடாது. நம்ம ஆடு செத்து போனா, மாடு செத்து போனா, கோழி செத்து போனாலும் நம்ம திங்க முடியாது. மனுஷன் செத்து போனா திங்க முடியுமா? அல்லாஹ் சொல்றாங்க இதை நிச்சயமா நீங்க வெறுப்பீங்க. ஆனா நீங்க புறம் சொன்னீங்கன்னா அந்த மாமிசத்தை தின்றதுக்கு சமாது, மாமிசத்தை உண்பதற்கு ஒப்பானதாகும் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. நீங்கள் நிச்சயமாக இதனை வெறுப்பீர்கள். நீங்கள் கடவுளை கவனத்தில் கொள்ள வேண்டும், அல்லது நீங்கள் அல்லாஹ்வை கருத்திலே கொள்ள வேண்டும், உங்கள் சிந்தனையிலே கொள்ள வேண்டும். எப்பவுமே அல்லாஹ்வை நீங்க உங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. கடவுள் மீட்பவர், மிக்க கருணையாளர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நமக்கு மீட்சி அளிக்கக்கூடியவர். மீட்சி தான் நம் வாழ்க்கையின் நோக்கம். இந்த பூமியில நாம ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ஆடிக்கிட்டு இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நோய் நொடி வருது, வைத்தியம் பார்க்கிறோம், சண்டை போடுறோம், கவலைப்படுறோம். எல்லாத்துக்கும் அடிப்படை நோக்கம் மீட்சி. இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு நாம் மீட்சி அடைஞ்சு நிரந்தரமான வாழ்க்கைக்குள்ள நுழையணுங்கிறதா நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள், நம்முடைய லைஃபுடைய கோல். அதுதான் குர்ஆன் அதான் சொல்லு. இது காலம் அறியாமல் இருந்த மக்களாக இருந்தனா இன்றைக்கு இதை அறிந்திருக்கின்ற மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்காங்க. நம்முடைய கோல் என்ன நமக்கு தெரியாது. பெரிய பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், கடைசியில் இப்படி சாஞ்சிக்கிட்டே நிம்மதியா சாகணும். இதுதான் மனிதனுடைய விருப்பமா இருக்கு. சிறுவன் என்ன கோடீஸ்வரன் ஆக்குன்ற பிரார்த்தனை பெரும்பாலான பிரார்த்தனை இருந்துச்சு நம்ம எல்லாருக்கும். அது இல்லை. ஒரிஜினல் வெற்றி அது கிடையாது. உண்மையான வெற்றி அது கிடையாது. எவர் ஒருவர் வெளிப்படையாக நரகத்தினின்றும் தப்பி விட்டாரோ, இவருக்கு நரகமே இல்லை அப்படின்னு யாருக்கு அல்லாஹ் தீர்மானிச்சிட்டாங்களோ அவர் மகத்தான மாபெரும் வெற்றி அடைந்து விட்டார்னு குர்ஆன் சொல்லு. மகத்தான மாபெரும் வெற்றிங்கிறது நரகம் கிடையாதுப்பா இவருக்கு அப்படின்னு அல்லாஹ்வால எவர் ஒருவருக்கு தீர்ப்பளிக்கப்படுகின்றதோ அவர் மகத்தான மாபெரும் வெற்றி அடைந்து விட்டார். அதுக்கு பின்னால லோயர் ஹெவன் குர்ஆன் சொல்லுது. அதுக்கு மேல ஹையர் ஹெவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதுக்கு மேல எலிட் ஆஃப் தி எலிட், those who are very closest to God, கடவுளுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய எலிட் ஆஃப் தி எலிட், வசாபிகூன சாபிகூன், மிகப்பெரிய அந்தஸ்து. அப்ப அது எவ்வளவு பெரிய வெற்றின்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்க்கு மிக நெருக்கத்துல சாபிகூனா வாழக்கூடிய அந்த அந்தஸ்து, அந்த உன்னதமான நிலை குறித்து நாம சிந்திச்சு பார்க்கணும். நம்மள ஒவ்வொருத்தரும் அதுக்கு தான் அப்ளிகேஷன் போடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரஷாத் சொல்றார், நீங்க மிகப்பெரிய பதவிக்கான அப்ளிகேஷனை கொடுக்குறீங்க, எவ்வளவு கஷ்டப்படணும், அதுக்காக நீங்க எவ்வளவு உழைக்கணும். அந்த பதவி பிரார்த்தனை அதுதானே கேட்கும். அதுக்கு உண்டான செயல்பாடுகளை செய்யும் முகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்பாலிக்கணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வாங்க. ஆக நீங்கள் கடவுளை கவனத்தில் கொள்ள வேண்டும். கடவுள் மீட்பவர், மிக்க கருணையாளர். அடுத்து கான்ஸ்பிரசி, சதி ஆலோசனை, ரகசியமாக சூழ்ச்சி செய்வதிலிருந்து தடுக்கப்பட்டவர்களாக இருந்தும் பின்னர் சூழ்ச்சி செய்தலை வலியுறுத்துபவர்களை நீங்கள் கவனித்திருக்கின்றீரா? ரகசியமா சதி ஆலோசனை உனக்கு தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அல்லாஹ் தடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் சதி ஆலோசனை செய்த வலியுறுத்துறான் அவனை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறாங்க. பாவ காரியம், வரம்பு மீறல், மேலும் தூதருக்கு கீழ்ப்படியாமை ஆகியவற்றை செய்வதற்காக அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றனர். அவன் எதுக்காக? அவன் சூழ்ச்சியுடைய அடிப்படை என்ன, காரணம் என்ன? வரம்பு மீறல், பாவகரமான காரியங்கள், தூதருக்கு எதிராக செயல்படுறது. இன்றைக்கு வாடுகின்ற தூதராக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறது குர்ஆன் மட்டும்தான். இன்னைக்கு யார் குர்ஆனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறானோ அவன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறான். குர்ஆனுக்கு எதிரான சூழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் குர்ஆன் மட்டுமே மார்க்க ஆதாரம் அப்படிங்கிற சத்தியத்தை விட்டு மக்களை விரட்டுறது, அதை விட்டு மக்களை வளர்க்கிறது. இது தூதருக்கு எதிராக செய்கின்ற சூழ்ச்சி. அவர்கள் உம்மிடம் வரும்போது கடவுளால் கட்டளிடப்பட்டதை விடுத்து வேறொரு வார்த்தை கொண்டு உண்மை அவர்கள் வாழ்த்துகின்றனர். சலாமன் அலைக்கும் சொல்றது இல்லை, வேறொரு வார்த்தை கொண்டு அவர்கள் உங்களை வாழ்த்துகின்றார்கள். அவர்கள் தங்களுக்குள் நம்முடைய கூற்றுக்களுக்காக கடவுள் நம்மை தண்டிக்க மாட்டார் என்று கூறிக்கொள்கின்றனர். அவர்களுக்குரிய ஒரே கைமாறு ஜஹன்னாவே ஆகும். ஜஹன்னாண்டா நரகம். நரகம், அதிலே அவர்கள் எரிவார்கள். எத்தகைய ஒரு துன்பகரமான விதி. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரும்போது தொடர்ந்து டோன்ட் இன்வென்ட்னு ஒன்று சொல்றாங்க. நீ எதையும் கண்டுபிடிக்காத. இன்வென்ட்னா நீ புதுமைகளை நீ ஒன்னையும் கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை. உனக்கு டிஸ்கவரினா இருக்கிறதுல இருந்து கண்டுபிடிக்கிறது, இன்வென்ட்னா புதுசாகவே உண்டாக்குறது. அப்படி புதுசா நீங்க எதையுமே மார்க்கத்தில் உண்டு பண்ணாதீங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க.
உங்களுக்கு ஏற்கனவே மார்க்கமாக அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கு. இதை விடுத்துட்டு வேற எதையும் நீங்க ஏற்படுத்தாதீங்க. 393 தௌராது வழங்கப்படுவதற்கு முன்பு இஸ்ரவேலர்கள் தங்கள் மீது குறிப்பிட்ட தடைகளை சுமத்தி கொள்ளும் வரை எல்லா உணவுகளும் இஸ்ரவேலரின் சந்ததியினருக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு நமக்கும் அதே நிலைதான். குர்ஆன் மட்டும் மார்க்கம் அப்படின்னு பின்பற்றக்கூடிய மக்கள் அல்லாத வேற ஒரு மக்கள்கிட்ட நீங்க போனீங்கன்னா நிறைய விஷயங்களை அவங்க ஹராம் ஆக்கியிருப்பாங்க. நிறைய விஷயங்களை கழுதை கறியை இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர் ஹராம் ஆக்கிட்டார் ஒரு ஹதீஸை சொல்லி கழுதை கறியை கழுதை திங்கிறது நமக்கு எந்த தடையும் இல்லை. விருப்பப்பட்டா தின்னுங்க. நீங்க விரும்பினா தின்றாலும் சட்டம் கிடையாது. நீங்க வெஜிடேரியனா வாழலாம். இப்ப நான் வெஜிடேரியனா தான் வாழ்வேன்னு சொன்னா நீங்க ஒன்றும் குற்றம் செஞ்சது. நான் லைஃப் லாங் நான் வெஜிடேரியன் தான்ப்பா, எனக்கு கறிமீன் வேணாம், எனக்கு பிடிக்கலன்னா நீங்க குற்றவாளி கிடையாது. அது ஹராம்னு சொன்னா குற்றம். அது சாப்பிடக்கூடாது, கடவுள் தடை விதிச்சிருக்காருன்னு சொன்னா குற்றம். அல்லாஹ் இதை ஆடை திங்கக்கூடாது மாடை திங்கக்கூடாதுன்னு சொன்னா அது குற்றம். கடவுள் பண்ணியை திங்க அனுமதிச்சிருக்காருன்னு சொன்னா குற்றம், மிகப்பெரிய குற்றம். ரத்தத்தை அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா குற்றம். எது கடவுளால் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றதோ அது நீங்க ஹலால் ஏத்துக்கணும். எது கடவுளால் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றதோ அது ஹராம் நீங்க விட்டுறணும். இதுதான் நீங்க மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான வழிமுறை. அதன் அடிப்படையில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தௌராதை கொண்டு வந்து அதனை வாசிங்கள் என்று கூறுகிறாங்க. சொல்றது கரெக்டா இருந்தா கொண்டு வந்து வாசி. இப்ப முஸ்லீம் சொல்றான் நண்டு எனக்கு ஹராமு சுறாமின் ஹலால், குர்ஆனை கொண்டு வந்து வாசி. அதான் இதுக்கு அர்த்தம். எப்பா நீ சொல்றது சரிப்பா நான் ஏத்துக்கிறேன், ஆதாரம் என்ன? வேதத்தை கொண்டு வந்து வாசி. இஸ்ரவேலருக்கு அல்லாஹ் தௌராதை கொண்டு வந்து வாசிக்க சொல்லுங்க, குர்ஆனை கொண்டு வந்து வாசிக்க சொல்லு. நண்டியில் வேணா திங்க வேணாம் அல்லாஹ் சொன்னா நான் திங்கல, சுறாமினை தின்னுங்கன்னு சொன்னா திங்கிறேன். எதை திங்கணுமோ எதை திங்கக்கூடாது அல்லாஹ் தான் தீர்மானிக்கணும். குர்ஆனை கொண்டு வந்து வாசிங்கன்னு சொல்லுங்க. இதன் பிறகும் எவர்கள் பொய்யான தடைகளை கற்பனை செய்து இன்னும் அவற்றை கடவுளின் மீது இட்டு கட்டுகின்றார்களோ எல்லாம் தெளிவாயிருச்சு. மார்க்கம் இதுதான் தெளிவாய் 6346 வசனத்துல உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே தெளிவாயிருச்சு. இதுக்கு பின்னால இதுக்கு மேல எவர்கள் பொய்யான தடைகளை, பொய்யான ப்ரோஹிபிஷன்ஸ், பொய்யான தடைகளை கற்பனை செய்து இன்னும் அவற்றை கடவுளின் மீது இட்டு கட்டுகின்றார்களோ அவர்கள் தான் உண்மையில் தீயவர்கள். ரொம்ப கெட்டவன் உண்மையிலே அவன் தான், ரொம்ப கெட்டவன் உண்மையிலே அவன் தான். கடவுள் சத்தியத்தை பிரகடனம் செய்து விட்டார். அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை அப்சல்யூட் ட்ரூத்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் இதான் முழுக்க முழுக்க உண்மை, இதுல பொய்யே கிடையாது. அப்சல்யூட் ட்ரூத், இந்த சத்தியத்தை அல்லாஹ் பிரகடனம் செய்து விட்டார், வெளிப்படையாக அறிவிப்பு செய்து விட்டார். ப்ரொக்ளமேஷன் வெளிப்படையாக அறிவிக்கிறது. அல்லாஹ் வேதத்தை வெளிப்படையாக அறிவித்து விட்டார். நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், நீங்கள் ஆபிரகாமுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். அது ஏகத்துவமாக இருக்கின்றது. அவர் ஒருபோதும் இணை தெய்வ வழிபாடு செய்தவராக இருந்ததில்லை என்று கூறுவீராக. இப்ராஹிம் நபி எப்படி இணை தெய்வ வழிபாடு செய்யாதவராக இருந்தாரோ அதே போல நாம இருக்கணுங்கிறது அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கக்கூடிய கட்டளை. தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி, தூதர்களுடைய முன்மாதிரியாக குர்ஆன் எதையெல்லாம் சொல்லி இருக்கோ அதை நம்ம செயல்படுத்தணும். தூதர் யாரும் போய் அவன்கிட்ட காசு கேட்டதில்லை. குர்ஆன் சொல்லு தூதர்கள் கூலி கேட்க மாட்டாங்க, மார்க்கத்தை சொல்லி பிழைப்பு நடத்த மாட்டாங்க. நீங்க பிழைப்பு நடத்தக்கூடாது. நான் மார்க்கத்தை சொல்றேன், எனக்கு 100 ரூபா கூட நீங்க கேட்டா நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணல, நீங்க தூதரை பின்பற்றல. நான் மார்க்கத்தை சொல்றேன், ரயிலுக்கு எனக்கு டிக்கெட் கொடுன்னு கேட்டா கேவலங்க. அது அல்லாஹ்க்காக செய்றீங்க. மார்க்கத்தை கொண்டு பிழைப்பு நடத்துவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் ஹராம். தூதரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றது அல்லாஹ்வுடைய கட்டளை. தூதர்கள் கூலி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அளவுகோல். அந்த அளவுகோலின் அடிப்படையில் நான் மார்க்கத்தை உங்களுக்கு சொல்றேன், எனக்கு நீ காசு கொடுன்னு சொன்னா நீங்கள் உண்மையான மார்க்கத்தை போதிக்கவில்லை, நீ ஒரு போலியானான், நீ ஒரு ஃப்ராடு. மார்க்கத்தை சொல்லி காசு கேட்க கூடாது, மட்டகரமான செயல், மட்ட ரகமான செயல் அது. ஆக எல்லா விஷயங்களும் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவுபடுத்திட்டாங்க. ஆக எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறாங்களோ, தடை செஞ்சிருக்காங்களோ அது அனைத்தை விட்டும் அல்லாஹ்விடம் முழு பாதுகாப்பு பெற்றவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் மேலும் நாம் யாரெல்லாம் நேசிக்கின்றோமோ அவர்கள் அனைவரும் ஆக்கி அருள்பாலிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு சொல்லி இருக்கக்கூடிய அந்த எலிட் ஆஃப் த எலிட், மேலானவர்களில் மேலானவர்கள், வசாபிகூன சாபிகூன், தொடர்ந்து நாம செய்யக்கூடிய நிச்சயம் அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, உங்க பிரார்த்தனைக்கு நான் பதிலளிப்பேன், உங்க பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூமியில நம்முடைய தேவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவு செய்வாங்க. இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை நிறைவடைந்து நாம் மரணம் அடைஞ்சதுக்கு பின்னால மறு உலகத்தில் குர்ஆன்ல அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கூடிய அந்த உயர்ந்த அந்தஸ்தாகிய எலிட் ஆஃப் த எலிட் நமக்கும் நம்முடைய தாய் தந்தையருக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் மேலும் எவர்களெல்லாம் நாம் நேசிக்கின்றோமோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து அருள்வாளிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே
இறைஞ்சி பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். அக்கிமுஸ்ஸலாம்.